டெல்லி மேலிடம் அண்ணாமலையை அணுகியிருக்கிறது. அப்போது அவர் கூட்டணிக்குள் பாமக, தேமுதிக, அமமுகவை கொண்டு வருகிறேன். இதை என்னால் செய்ய முடியும். ஆனால் அதிமுக உட்கட்சி பஞ்சாயத்துக்குள் என்னால் மூக்கை நுழைக்க முடியாது. அப்படி நான் எல்லை மீறினால் அது ஓபிஎஸ்க்கு தான் எதிர்வினையை ஏற்படுத்தும் என கைவிரித்திருக்கிறார். இப்படி எடப்பாடி அடமாக இருக்க ஜாதக ரீதியில் இன்னொரு சுவாரஸ்யமான காரணமும் சொல்லப்படுகிறது. அதாவது எடப்பாடி கன்னி ராசி, ஹஸ்தம் நட்சத்திரம். அவரது ராசிப்படி அதிசார குரு பெயர்ச்சியால் விபரீத ராஜயோகம் உண்டாகப் போவதாக நினைக்கிறார். அடுத்த முதல்வர் என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் பாஜகவின் ஆட்டங்களுக்கு வளைந்து கொடுக்காமல் இருக்கிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இப்படியான சூழ்நிலையில்தான் விரைவில் தமிழகம் வரும் அமித்ஷா பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் கட்சி அமைப்பு ரீதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். அதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் அவர் ஓபிஎஸ் இணைப்பு உட்பட பல்வேறு விஷயங்களில் இறுதி முடிவு காணவிருக்கிறார். மற்ற கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரும் முன்பாக அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அமித்ஷாவின் எண்ணம். அதை இம்முறை தனது அனைத்து அஸ்திரங்களையும் ஏவி கடந்த முறை போலவே எடப்பாடியை பணிய வைப்பாரா என்பதும் பலரது கேள்வியாக இருக்கிறது என விவரித்து முடித்தார். இதுகுறித்து அதிமுக மாஜி அமைச்சர் உதயகுமாரிடம் கேட்டதற்கு, வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறோம். அதற்கான பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறோம். மற்றபடி யார் கட்சிக்குள் வர வேண்டும், யாருடன் கூட்டணி என்பதெல்லாம் பொதுச் செயலாளரின் இறுதி முடிவுக்கு உட்பட்டது என்றார் உறுதியாக.